கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதென்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம்சம் பண்ணராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவரும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் புஸ்தகத்திலிருந்து தொடர் போதனைகளை நாம் போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம் அல்லது புதிய உடன்படிக்கையுடைய சத்தியத்தை நாம் தொடர்ந்து இதிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த பல வாரங்களாக 9-10 வசனங்களை நாம் தியானித்தோம். இப்பொழுது 11 முதல் 13 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இரட்சிப்பை குறித்து சொல்லிக்கொண்டே வந்த பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் திரும்பவும் சொல்கிறாரு. அதை கொஞ்சம் விலக்கி அவர் பேசுகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, இரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது என்று அவர் சொல்லும்போது, இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, எதை விசுவாசிக்கணும், எதை அறிக்கை செய்ய வேண்டும்? அதாவது தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்பதை இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அதாவது அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கணும். மற்றவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் அதுதான். மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்தார், நல்லது செஞ்சார், அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அவர் இறந்துட்டாருன்றாங்க. அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற நம்பிக்கை உடையவன் கிறிஸ்தவன். ஏனென்றால் அதான் நடந்த காரியம். அதை நம்பாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். அப்போ அதை முதல்ல விசுவாசிக்கணும். எதை அறிக்கை செய்ய வேண்டும்? இயேசுவே கர்த்தர், அதாவது இயேசுவே கடவுள் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது இரட்சிப்பு நம்முடையதாகிறது. இதில் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லும்போது அதை தான் இங்கே அவர் விளக்கி சொல்லுகிறார். இந்த விசுவாசம் பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏசாயா 28:16 அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான் என்பதனுடைய அர்த்தம் தான், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அதனுடைய அர்த்தம் தான் என்னது? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இப்போ யூதர்கள் பொதுவாக நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இரட்சிப்பை பெற முடியும் என்று நம்புகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, புறஜாதிகளுக்கு அல்ல. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லும்போது இயேசுவை விசுவாசித்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று அவர் பேசுகிறார், போதிக்கிறார். இதை யூதர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அப்போ யூதர்கள் எதை நம்புவாங்க அப்படின்னா, வசனத்தை நம்புவாங்க. அவர்களுடைய பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட வசனங்கள் சொல்லப்பட்டிருந்தால் அதை கோடிட்டு காண்பிக்கும் போது அவங்களால எதிர்த்து பேச முடியாது, அதை நம்புவார்கள். அதனால தான் ஆண்டவர்கிட்ட பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் வந்து தர்க்கம் பண்ணும்போது, ஆண்டவர் அதிகமாக உங்கள் வேதத்தில் இப்படி சொல்லப்படவில்லையா, ஆபிரகாம் ஏற்கனவே இப்படி சொல்லியிருக்கிறானே அப்படின்லாம் பேசுவார். அப்போது ஆண்டவர் வசனத்தை கோட் பண்ணி தான் அங்கே பேசுவார். ஏனென்றால் வசனத்தை சொல்லிட்டா யூதர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல தான் இங்கே பவுல் அப்போஸ்தலனும் என்ன சொல்கிறாரு, இயேசுவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது பழைய ஏற்பாட்டிலிருந்து அதை எடுத்து கோடிட்டு அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, இந்த ஏசாயா 28:16 விசுவாசிக்கிறவன் பதறான் என்கிற வசனத்தை கோட் பண்ணி அதில் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியை ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதை தான் நான் போதிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை போதிக்கிறார். இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யெகோவா தேவன் யாவே தேவன் நமக்கு மட்டுமே சொந்தமானவர்,
அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் யூதர்களின் தேவன் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் உலக இரட்சகர் என்பதை அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற மனித ரூபத்தில் வரும்போது அவர் காட்டினார். இதில் இன்னொரு காரியம் என்னென்னா, யூதர்கள் இப்படி நியாயப்பிரமாணம் எங்களோடது, யூதர் நாங்கள் தான் யூத குலம், நாங்கள் தான் மென்மையான இனம், இப்படி நினச்சி அவங்களே அறியாமல் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனுக்குலமே ஆபிரகாம்கிட்டருந்து தான் வந்துச்சுன்ற மாதிரி நினச்சிடுறாங்க. ஆனால் மனுக்குலம் ஆபிரகாம்கிட்டருந்து வரல, ஆதாம்கிட்டருந்து வந்தது. அதனால தான் சொல்கிறோம், ஆதாம்கிட்ட நாம் எல்லாருமே ஆதாம்கிட்ட பிள்ளைகள், ரசிக்கப்பட்டவங்க ரசிக்கப்படாதவங்க அத்தனை பேரும். ஏன்னா மொத்த மனுக்குலமும் ஆதாம் மூலியம், ஆதாம் ஏவாளின் மூலியமாகத்தான் வந்துச்சு. ஆதாம் யூதர் கிடையாது, தேவனால் படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. இப்போ புறஜாதிகளும் இயேசுவை விசுவாசித்தால் ரசிக்கப்பட முடியும் என்று போதிக்கும் போது எப்படி எல்லாரும் ரசிக்கப்பட முடியும்? அதைத்தான் 12வது வசனத்தில் சொல்கிறாரு, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அதாவது எல்லாருக்கும், யூதர்கள்னு இல்லை, புறஜாதிகள்னு இல்லை, எல்லாருக்குமே, அதாவது தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஐஸ்வர்ய அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களை வாசிக்கலாம். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களிடையே கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடையுண்டாயிற்று என்று நீங்கள் இருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கின்றேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் நீங்க சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிப்பதற்கு நான் கடனாளியாய் இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனுக்கு இன்னொரு பேரு புறஜாதிகளின் அப்போஸ்தலன். அவர் அதிகமாக யூதர்கள் அல்லாத இடத்துல புறஜாதிகளுக்கு தான் அதிகமாக என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். சுவிசேஷம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்றாரு. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அது என்னவா இருக்குதான்? தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாயின்னு வர்றதுனால அது ரொம்ப சீப்பானதுன்னு நினைச்சிடக்கூடாது. அது ரொம்ப சீப்பானது கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி. அதை விலை கொடுத்து வாங்க முடியாது, அதனால இலவசமாக அதை கொடுத்தார். அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். இதில் அதாவது நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் வெறும் யூதர்களுக்கு மட்டும் சொல்லலை. அவர் அதுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் பொதுவாக எல்லா விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இது உண்டுங்கிறார். எது இலவசம்? எது இலவசம்? அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வரக்கூடிய மீட்பு இலவசங்கிறார். யாருக்கு? யூதர்களுக்கு மட்டும் இல்லை, யார் ஏற்றுக்கொண்டாலும் யார் விசுவாசித்தாலும். அப்போ சுவிசேஷத்தை பொதுப்படை ஆக்குகிறார். அதனால தான் அவங்களுக்கு கோபம் வருது. வாசிக்கலாம். மார்க்கு 7வது அதிகாரம் 25 முதல் 30 வசனங்கள். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனேக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். ஒரு கிரேக்க ஸ்திரீ வர்றாங்க, தன் மகளை பிசாசு பிடிச்சிருக்குது, அதை துரத்தி விடணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. வாசிங்க. அவள்
தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தியடைய மட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் கொஞ்சம் அதை சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ யூதர்கள் அல்லாத ஒரு ஸ்திரீ, அதாவது கிரேக்க ஸ்திரீ, அவங்க வர்றாங்க. ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு வந்துட்டு அவங்க மகளுக்கு பிசாசு பிடிச்சிக்கா துரத்தி விடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆண்டவருடைய ரிப்ளை பார்த்தீங்கன்னா, இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். தெய்வீக சுகம் முதல்ல யாருக்கு? யூதர்களுக்கு. ரட்சிப்பு யாருக்கு? யூதர்களுக்கு. நல்ல வாழ்க்கை யாருக்கு? யூதர்களுக்கு. அப்போ முதல்ல அவங்க தான் பிள்ளைகள். பிள்ளைகள் முதல்ல திருப்தி அடையட்டும். யூதர்கள் மற்றவர்கள் என்னன்னு சொல்லுவாங்களாம்? நாய்கள் தான் சொல்லுவாங்க, புறஜாதிகளை. அதனால புறஜாதிகள் பேர் அவங்கள பண்ணின்னுவாங்க. இதெல்லாம் அங்கே நடக்கக்கூடிய சண்டைகள். ஆண்டவர் அதே டேர்ம் யூஸ் பண்ணுறாரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, அது நல்லது இல்லைன்னு சொல்கிறார். அப்போ உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவரே கரெக்டு தான், ஆனாலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. நாய்க்குட்டி டேபிளில் உட்காந்து தான் சாப்பிடக்கூடாது, ரைட்டுங்களா? ஆனால் மேஜையிலேருந்து கீழே சிந்துச்சுன்னா, கீழே விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து என்ன செய்யலாம்? சாப்பிடலான்னு சொல்லுது. அதாவது என்ன சொல்லுது அந்த அம்மா? ஆண்டவரே, நீங்கள் யூதருக்கு மட்டும் தேவன் அல்ல, நீர் உலக ரட்சகர், நீர் ஐஸ்வர்ய சம்பன்னன், யூதர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதிகளான எங்களுக்கும் நீர் சொந்தம் அப்படின்ற அந்த விசுவாசத்தில் தான் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. இன்னொன்று, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு இன்னொரு காரணம், தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு சின்ன லெசனை அங்கே கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா யூதர்கள் மற்றவர்கள் ரொம்ப கீழானவங்களாம் நினைப்பாங்க. அதனால் அவங்க முன்னாடி இவருமே அதே மாதிரி பேசுகிறார். அப்போ சீசர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, பரவாயில்ல, ஆண்டவர் கரெக்டாக பேசிட்டாரு, அவங்கள நாயின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? இந்த சொன்ன உடனே, நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலே படுத்திருக்கதையும், அப்போது அந்த அம்மாவுடைய இவருடைய வார்த்தையின் மீது அந்த அம்மா விசுவாசம் வச்சதுனால அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவுடைய பிள்ளையுடைய தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இந்த அம்மாவுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவரே, நீங்கள் நினச்சா சுகப்படுத்த முடியும், ஒரு வார்த்தை கிடச்சா போயிடுவேன் அப்படின்னுச்சு. ஆண்டவர் அதே போல் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க, அங்கே சுகம் வந்துருச்சு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் யூதர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, புறஜாதிகளுக்கும் தேவன். யோவான் 12வது அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள். யோவான் 12, 20 முதல் 24. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தார். அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சில கிரேக்கர்கள் வர்றாங்க, அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் வர்றாங்க, இயேசுவை பார்க்கணும்னு கேட்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலைன்னா எதை அவர் சொல்கிறாரு? தன்னுடைய கல்வாரி சிலுவை மரணத்தை சொல்கிறாரு. ஏன் இப்போ மரணத்தை குறித்து பேசுகிறாரு? ஏன்னா அடுத்த வசனம் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். கோதுமை மணி தனியாக இருந்தால் வேஸ்ட்டு, அது நிலத்தில் விழுந்து சாகணும், செத்தாதான் என்ன உண்டு. அப்போ தன்னை கோதுமை மணியாக அவர் பேசுகிறாரு. அப்போ நான் மறிக்கணும், மறிச்சாதான் அது என்னது? மிகுந்த பலனை கொடுக்கும். எது அந்த மிகுந்த பலன்? இப்போ நான் யூதர்களுக்கு மட்டும் சொந்தம், நான் மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டா நான் முழு உலகத்துக்கு சொந்தம். அதை தான் அவர் சொல்கிறாரு அங்கே. அப்போ கிரேக்கர்கள் அவரை பார்க்கணும்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா, புறஜாதிகளும் நம்மளை என்ன செய்கிறாங்க? இப்போது தேட ஆரம்பிச்சிட்டாங்க. புறஜாதிகளும் நம்மளை
விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை இப்போ வந்துருச்சுன்றதை தான் அவர் அங்கே பேசுகிறார். அதில் 31 33 வசனங்கள் வாசிங்க. அதிலே யோவான் ஆ ஆ ம் ஆ பாருங்க, உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருச்சு. உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது அப்படின்னு எதை சொல்றாரு? கல்வாரி சிலுவையில் நான் தொங்கிக் கொண்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் என்ன செய்வேன்? இழுத்துக்கொள்வேன். ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக புறஜாதிகளான நமக்கு அவர் ஆண்டவர் அல்ல. நமக்கு அவரை தெரியாது. அவர் ஆண்டவர் தான், நமக்கு அவர் தெரியாது. நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் எப்பொழுது அவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து புதிய உடன்படிக்கை ஆரம்பித்தாரோ அன்றையிலிருந்து அவரை விசுவாசிக்கிறவன் யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவர் சொந்தம். அதான் சொல்றாரு, எல்லாரும் என்னிடத்தில் என்ன செய்வேன்? இழுத்துக்கொள்வேன். தன்னுடைய மரணத்தை குறித்து அப்படி பேசுகிறார்ன்றதை அடுத்த வசனத்தில் சொல்றார். அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். அப்போஸ்தலர் 3 ஆ ஆ ம் 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 பாருங்க, சப்பானியை பேதுரு யோவான் தேவனுடைய வல்லமையினால சுகமாக்குறாங்க. எப்போ எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, இது சுய சக்தியிலேயோ அல்லது சுய பக்தியிலேயோ இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன். எப்படி சொல்றாங்க பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. நாம் இயேசுவின் பிள்ளைகள் எடுக்கும்போது நான் சொன்னேன், நாம் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறோம். நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. பேதுருவாலையும் சொல்ல முடியல. என்ன சொல்கிறாரு? எங்கள் பிதா அப்படின்னு சொல்லவே முடியல. அவங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு என்பவருடைய தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை என்ன செய்தார்? பூமிக்கு அனுப்பினார். அந்த ஜீவாதிபதி நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? கொலை செஞ்சிட்டீங்க. அவரை பிதாவாகிய தேவன் 3ஆம் நாளில் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். இப்போ அவருடைய நாமத்தை, அவருடைய நாமம் என்ன? அவருடைய பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அந்த நாமத்தின் மீது, அந்த நாமத்தினுடைய வல்லமையை வச்சு தான் நாங்கள் இந்த சப்பானி என்ன செஞ்சோம்? சுகமாக்கினோம் என்று போதிக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அதாவது பவுல் மட்டும்தான் அப்படி போதிக்கிறாருன்னு சிலர் நினைக்கிறாங்க. யூதர்கள்லேயே நிறைய பேர் என்னன்னா, பவுல் எழுதினதெல்லாம் ஒமிட் பண்ணிடுவாங்க, சுவிசேஷங்களை மட்டும் வச்சுக்குவாங்க அந்த கதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிருபங்களை பூரா விட்டுருவாங்க, பவுல் எழுதினதெல்லாம் சரியில்லாத விஷயம் அப்படின்னு யூதர்கள், ரசிக்கப்படாத யூதர்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு, பவுல் மட்டும் சொல்லலப்பா, பேதுருவா தான் சொல்கிறாரு. அவர் யூதர்களுக்கு மட்டும் தேவனல்ல, அவர் உலக ரட்சகர். அதான் இங்கேயும் பேசுகிறாரு பாருங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்திற்கு கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போ அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. இது அவரும் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம், 1 கொரிந்தியர் 1
22 முதல் 24 வசனங்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். யூதர்கள் அடையாளத்தை தேடுறார்கள். எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டணும். அதில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு? அது ஒரு அடையாளமாக போய் நின்றுச்சு. இல்லைனா நம்ப மாட்டான். எதுக்கு எடுத்தாலும் அடையாளம் வேணும். அப்போது யூதர்களுக்கு அடையாளம், கிரேக்கர்களுக்கு என்னென்னா ஞானம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிரேக்க ஞானிகள் சாக்ரட்டிஸ் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரியில். என்ன ஞானம் அப்படின்னா அவங்களுக்கு உலக ஞானம் உண்டு. உலக ஞானத்தை அதிகமாக படிக்கிறதுனால அவர்கள் ஞானத்தை எதிர்பார்ப்பார்கள். நாம் ஒரு காரியம் சொல்லணும்னா அதை ப்ரூஃபோட காட்டணும். இப்போ தேவ ஞானம் அவர்களுக்கு எப்படி இருக்குதா? அது பைத்தியமாக இருக்கிறது. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு என்ன இருக்கும்? அவர் பெரிய ராஜாங்க, கிங்டம், பெரிய கிங்டமில் உட்காந்துருக்காரு, ஆளுகை செய்துட்டு இருக்காரு. அப்போ அவர் ரட்சிப்பார்னு சொல்கிறத ஒத்துக்கிறலாம். ஆனால் இவங்க என்ன, அதுக்கு தான் பர்பஸாக எழுதுறாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன செய்கிறோமா? அவராலே அங்கேருந்து இறங்கி வர முடியாது. புரியுதுங்களா? அப்போது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். அது யூதருக்கு இடரலாக இருக்குது, கிரேக்கருக்கு அது ஞானமான காரியமாக தெரியல, அது பைத்தியமாக தெரியுது. ஏன்னா உலக ஞானிகளுக்கு தேவ ஞானம் பைத்தியமாக தான் தெரியும், தேவனுக்கு உலக ஞானம் பைத்தியமாக தான் தெரியும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேவ ஞானத்தை சார்ந்திருக்க வேண்டுமே தவிர உலக ஞானத்தை பெருசாக என்ன செய்யக்கூடாது. தேவைப்படும் போது தான் உலக ஞானத்தை என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தணும். தேவ ஞானத்தை ஃபுல்லாக, அதாவது உலக ஞானத்தை ஃபுல்லாக தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டு தேவ ஞானத்தை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவ பலனும் ஞானமுமாய் இருக்கிறார். அப்போது யூதர்கள்னு வித்தியாசம் இல்லை, புறஜாதிகள்னு வித்தியாசம் இல்லை. யாராக இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவ பலன், தேவ ஞானம். அதாவது அவர் தான் ரட்சிப்பு. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்களுக்கு தேவ ஞானம் கண்டிப்பாக உண்டு. எப்போ அந்த தேவ ஞானம் வளரும் அப்படின்னா, சத்தியத்தை போதிக்கிற சபையில வந்து உட்கார்ந்து சத்தியத்தை கேட்க கேட்க அதில் ஆர்வத்தை செலுத்த தான் தேவ ஞானம் என்ன செய்யும்? வளரும். கடமைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு, கடமைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே கடந்து போகும்போது அந்த ஞானம் என்ன செய்யாதுங்க? அது பெருசாக வளராது. அப்போ சர்ச்சில் வந்து உட்காரும்போது உட்காந்து அந்த 2 மணி நேரமும் ரொம்ப அலர்ட்டாக என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கவனிக்கும்போது, வசனங்களை கவனிக்கும்போது, வெளிப்பாடுகளை கவனிக்கும்போது தேவன் பல விளங்காத காரியங்களை, புரியாத காரியங்களை அவர் விளங்க வைப்பார். அப்போ தேவனை பற்றி அறிகிற அறிவு உள்ள வர 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 தேவ ஞானம் அதிகமாயிடும். உலக ஞானம் என்ன செய்யும்? குப்பையாக தெரியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3, 21 முதல் 23. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டிதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மனுஷரை குறித்து என்ன செய்யாதீங்க? எங்கள் சர்ச்சு, எங்கள் பாஸ்டரு, எங்கள் விசுவாசி, எங்கள் மூப்பரு, என்னோட இந்த வேலையில் நான் இருக்கிற பொசிஷன், கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட்டில் நான் அந்த பொசிஷன், என் சம்பளம் இவ்வளவு, என் படிப்பு இவ்வளவு, இது மாதிரி என்ன செய்யாதீங்க? பேசக்கூடாதுன்ட்டார். ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அடுத்து, பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். எந்த மனுஷனா வேணா இருக்கட்டும், உலகத்தில் எந்த காரியமாக வேணா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களோட தான்.
ஏன்னா நமக்காக தான் இந்த பூமி என்ன செஞ்சார், ஆண்டவர் படைச்சார். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தான் ஆண்டவர் ஆதாமி ஏவாளே உண்டாக்கினார். அது கொஞ்சம் பாவம் செஞ்சு மாறி போச்சு இப்போது. ஆனால் அந்த உலகத்தை பூமியை உண்டு பண்ணினது தேவன் நமக்காக. அதான் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்க அத்தனை காரியங்களும் உங்களுக்காக, ஆனால் நீங்கள் யார், நீங்கள் கிறிஸ்துவுக்காக, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா உலகத்தின் காரியங்கள் நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணி ஐயோ அவங்கெல்லாம் இப்படி போனதுனால அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு நம்ம கவலைப்பட மாட்டோம். நமக்கு உலக ஞானம் தான் தெரியாது. நமக்கு என்ன தெரியும், தேவனை தெரியும், ஆண்டவரை தெரியும், தேவ ஞானம் என்ன செய்யும்ன்றது தெரியும். அவனுக்கு 4 பேரை ரெக்கமெண்ட் வச்சு தான் அந்த வேலையை வாங்கணும். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஆண்டவர் நான் ஆண்டவர்கிட்ட பேசினா போதும், ஆண்டவர் எனக்கான ஆட்களை எனக்கு முன்னாடி நிற்க வைப்பார், அல்லது அவங்க முன்னாடி என்னை கொண்டு போய் நிற்க வைப்பார். அல்லேலூயா. அங்கே போய் நின்று பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டே இருப்பேன். பின்னாடி தான் அவங்களுக்கே தெரியும், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு கொடுத்து வேலை வாங்கினோங்க, நீங்கள் நான் மெரிட்லேயே உள்ளே போயிட்டேன். இதெல்லாம் எப்போ நடக்கும், தேவ ஞானத்தோடு இருக்கும்போது இது நடக்கும், தேவன் மீது விசுவாசம் இருக்கும்போது நடக்கும். அல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் 1:10 முதல் 13 வசனங்கள். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த வசனங்கள் எல்லாம் தமிழில் தான் இருக்குது, ஆனால் படித்தோடனே புரிஞ்சுருமானா புரியாது. ஏன்னா எழுதுனது யார், பவுல் அப்போஸ்தலன். அவர் ரொம்ப ரொம்ப படிப்பாளி, பெரிய படிப்பாளி. படிப்பாளிகளுடைய எழுதுகிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 வசனத்தில் 2000 வருஷத்திற்கான காரியங்களை சொல்லிடுவாங்க. சுருங்க சொல்லி விளங்க வைப்பது, சுருக்கமாக 2 வசனத்தில் சொல்லி முடிச்சுருவாங்க. இப்போ இவ்வளோ நேரம் வாசித்தோம்ல, இதை நிறுத்தி வாசித்து வீட்டில் 10 வாசித்தா தான் அது புரியும். அப்போ அதை சொல்லித்தரதுக்கு தான் யார், பிரசங்கியார். இப்போது என்ன சொல்கிறாரு, 10 முதல் 12 வசனத்தில் நாங்கள், அதாவது யூதர்கள், இயேசுவை விசுவாசித்து அவருடைய சுதந்திரர்கள் ஆனோம். ஆண்டவரை விசுவாசித்து, ஏன்னா ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு விசுவாசித்து நாங்கள் அவருடைய சுதந்திரர்கள் ஆகிட்டோம். புறஜாதியான நீங்களும் விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டீங்களாம், முத்திரை போடப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போட. அப்போ என்னன்னா, யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் ரட்சிப்பு என்பதை தொடர்ச்சியாக அவர் பல நிருபங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சி புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபீமமானீர்கள். என்ன சொல்றாரு இங்க எபேசியர்கள் நிருபத்தில்? புறஜாதிகளான நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருந்தீங்கன்றதை சொல்றாரு. முதல்ல விருத்த சேதனம் பண்ணாதவர்கள் நீங்கள். அதனால தான் யூதர்கள் புறஜாதிகளை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணவங்க, இவங்க பண்ணாதவங்க. அப்போ அவங்கள மதிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள்லாம் புறஜாதிகளுடைய ஃபஸ்ட்டு என்னதுன்னா விருத்த சேதனம் பண்ணாதவர்கள். 2வது, நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்கள். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காக வரல, அதாவது பிதாவுடைய நோக்கம் அது.
அதனால் அவர் வந்தது யூத குலத்தில் வந்ததுனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, யூதர்களுக்காக தான் அவர் வந்திருக்காருன்னு. கிறிஸ்துவை சேராதவர்கள் அடுத்து வாக்குத்தத்த உடன்படிக்கை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் அதுக்கு அந்நியர். உடன்படிக்கை பூரா யாருக்கு தான்? யூதர்களுக்கு தான். இப்போ வாக்குத்தத்தமோ உடன்படிக்கையோ உங்களுக்கு கிடையாது, அந்நியர்கள். இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். இஸ்ரவேலுக்கு என்னென்ன சுதந்திரத்தை என்னென்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த உரிமைகளுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஐந்தாவது, நீங்கள் தேவனற்றவர்கள். யாரை? புறஜாதிகளான நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்ம மூதாதையர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேவனற்றவர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு 13ஆம் வசனத்தை சொல்கிறாரு, முன்னே தூரமாக இருந்தீங்க, ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் எல்லாம் புதிய உடன்படிக்கையில் வாழ்கிறோம். ஆண்டவருக்கு எதுக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, இதுக்கே நம்ம என்ன செய்யணும்? பல முறை நன்றி சொல்லணும். ஏன்னா பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா செஞ்ச சின்ன தப்புக்கும் நிறையா செலவு பண்ணணும். ஆட்டுக்கடாலேருந்து மாடுலேருந்து எல்லாம் காளையை கொண்டு வந்து வைக்கணும், அல்லது அட்டி வாங்கணும், பல தண்டனை உண்டு, அதெல்லாம் வாங்கணும். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நம்முடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரே பலியாக அவர் மாறினதுனால நாம் இன்னைக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருச்சு. அப்போ புறஜாதிகளுக்கும் இரட்சிப்பு உண்டு என்பதை வலியுறுத்தி கொண்டே வருகிறார். இது யூதர்களுக்கு மட்டுமான இரட்சிப்பு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இத்தனை வசனத்தில் பார்த்து கொண்டே வருகிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அதாவது புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரர்களாய் ஆகிறார்கள், ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாய் ஆகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளாய். இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் தான் படித்தோம், நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவோடு சேராதவர்கள், தேவன் அற்றவர்கள், வாக்குத்தத்தின் உடன்படிக்கை உங்களுக்கு கிடையாது, நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவருடைய ரத்தத்தினால நீங்கள் இப்போ சமீபமாக வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, சமீபமாக வந்தனால என்னாச்சுன்னா, நீங்கள் அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்தார் என்கிற சுவிசேஷத்தினாலே, அதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்ததுனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இப்போ உடன் சுதந்திரராக ஆயிட்டீங்க. யூதர்கள் சுதந்திரர்கள், நாம் என்ன பண்ணிட்டோம்? நாம் உடன் சுதந்திரராக மாறிட்டோம். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளும் சுதந்திரர்கள் தான் அர்த்தம். அவங்கெல்லாம் முதல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க, நம்மளாம் வெளியாட்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தோடனே இப்போ நம்மளும் என்ன பண்ணிட்டோம்? நம்மளையும் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அப்போ பிள்ளைகள்னு சொல்லும்போது அவர்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமை நமக்கு இருக்குது. இப்போ இதை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், அதான் உடன் சுதந்திரர். அடுத்து ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமா, ஏன்னா யூதர்களும் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க, புறஜாதிகளாக நம்மளும் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். ஆகையினால் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாய் நாம் ஆயிடுறோம், ஏன்னா நாமெல்லாம் கிறிஸ்துவனுடைய சரீரம். அடுத்து பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு நாம் இப்பொழுது என்னவாயிட்டோம்? பங்காளிகள்னா ஒன்றும் இல்லை, சுதந்திரர் தான். அப்போ வாக்குத்தத்தம் இதுக்கு முன்னாடி இஸ்ரவேலுக்கு மட்டும் சொந்தமாக இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது அவரை விசுவாசித்து நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறினதுனால நாமும் அதற்கு சுதந்திரர்களாய் அதை உரிமை பாராட்டக்கூடிய அந்த ரைட்ஸை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துட்டார் அவருடைய ரத்தத்தினாலே. பழைய ஏற்பாட்டில் புறஜாதிகளின் ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அது மறைபொருளாக இருக்குது, வெளிப்படுத்தப்படலை. யூதர்களுக்கு மட்டும் இவர் சொந்தமில்லை, உலக மக்கள் அனைவருக்கும் இவர் சொந்தம். இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்கலாம். கொலோசியர் 1:16 முதல் 18. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய
காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்த தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படின்னா அவருக்குள்ன்றது இயேசுவுக்குள். இயேசு தான் வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்போ தேவன் ஒருத்தர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. அவர்கிட்ட என்ன இருந்துச்சான்? அந்த வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்துச்சு. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே பிதாவுடைய வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையை கொண்டு தான் சகலத்தை உண்டு பண்ணினா தான் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள், பூலோகத்தில் இருக்கிற காரியங்கள், காணப்படுகிறவைகள், காணப்படாத காற்று, இந்த மாதிரி விஷயங்கள், சகல வஸ்துக்கள், இது எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்குறாரு. அவரே எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் இருக்கிறது, நிலை நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். நாமெல்லாம் அவருடைய சரீரம். ஏன்னா நாம் சபை, நாமெல்லாம் அவருடைய சரீரம். நம்முடைய தலை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, சபை அப்படின்னா அதில் யூதர்களும், ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? சபை. அப்போ சபை அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வருவாங்க, இஸ்லாம்லேருந்து ரட்சிக்கப்பட்டு வரலாம், பாரம்பரிய கிறிஸ்தவராக இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டும் வருவாங்க. எல்லாருக்கும் பொதுவான இடம் தான் என்னது? அதுதான் சபை. அப்போ எல்லாருக்கும் ரட்சிப்பை தருகிறவருக்கு பேர் தான் இரட்சகர். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்க போதுமானது. கொலோசியர் 2வது அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் மரித்ததுண்டானால், நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, ஞானஸ்தானம் எடுத்தோமோ, அன்றைக்கே நாம் உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரித்து விட்டோம் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். சில நேரம் நம்ம மறந்துடுறோம். மனுஷனுடைய போதனை, மனிதனுடைய கட்டளை, அதன்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறார். என்னது? இதை தொடாத, இதை ருசி பார்க்காத, இதை தீண்டாத அப்படிங்கிற கட்டளைகளுக்கு என்ன செய்யாதீங்க, நீங்கள் உட்பட்டு போகிறீங்க, அது தவறு. இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறதுனால அது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்த போகிறது இல்லை. ஏன்னா அதுவும் அழிஞ்சிரும், நம்மளும் அழிஞ்சிருவோம். அடுத்து சொல்கிறாரு, இப்படிப்பட்ட போதனைகள், அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ லெந்து நாட்கள்லாம் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க, சில பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரம் நான் வெஜிடேரியன் எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஏங்க அப்படின்னா, இல்லை ஆண்டவர் சிலுவைக்கு போகிறாரு, அதனால் நம்ம துக்கம் அனுசரிக்கணும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சிலுவைக்கு போனது அவருக்கு வேணால் துக்கமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அது துக்கம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது துக்கம் கிடையாது, அது நமக்கு அது சந்தோஷமான காரியம். ஏன்னா எனக்கு பதிலாக அவர் ஒட்டுமொத்த தண்டனையும் ஏற்றுக்கொண்டு போகிறார்.
என்னுடைய பரம்பரையே செஞ்ச சாபம் பாவம் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு போகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் எனக்கு. அப்போது இது இந்த வெளிப்பாடு இல்லாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரும் கஷ்டப்படுறாரு, அதனால் நாங்களும் கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் ஒதுக்கி வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அவர் சிலுவை தூக்கிட்டு போகும்போது எருசலேமின் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, பெண்கள் அவரை பார்த்து அழுதாங்க. ஆண்டவர் சொன்னார், அழுகாதீங்க, எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, போய் உட்காந்துக்கிட்டு சிலுவை பாதைன்ற பேரில் உட்காந்து அழுதுகிட்டே வர்றாங்க. இதற்கல்ல, இதுதான் சொல்கிறார் அவர், உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மறிச்சிருக்கணும், சுய இஷ்டமான ஆராதனை செய்யக்கூடாது. இதுதான் சுய இஷ்டமான ஆராதனை. பைபிள் என்ன சொல்லுது, என்ன வெளிப்பாட்டை சொல்லுதுன்ற அந்த வெளிப்பாடே இல்லாமல், அந்த வெளிச்சமே இல்லாமல் எதையாவது ஒன்று சொல்லு. அதுக்காக சந்தோஷப்பட்டு களி கூறுக்கள்னு நான் சொல்லலை. அந்த நேரம் நீங்கள் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதைத்தான் அவர் சொல்கிறார். உங்களுக்கு வேணான்னா வேணாம், சாப்பிட வேணாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட வேண்டாம். இல்லை இன்றைக்கி சாப்பிடணும் போல் தோணுது அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். இது ரெண்டுமே உங்களை பாதிக்காதுங்கிறார். இது ரெண்டுமே சரீரத்துக்கான விஷயம், இது ஆவிக்கோ ஆத்மாவுக்கான விஷயம் இல்லைங்கிறார். அடுத்து சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மை. அதுதான் அந்த மாயமான தாழ்மை. மாலையை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது, பாத யாத்திரை போகிறேன்னு எங்கேயா போகிறது கிளம்பி, மாயமான தாழ்மை. அந்த மாலை போட்டிருக்க நேரம் மட்டும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மாலையை கலட்டின அடுத்த செகண்ட் எங்கே இருக்குது, எங்கிட்டாவது போய் உட்காந்துருக்குது. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து சரீர ஒடுக்கம். என்னதுங்க, சரீர ஒடுக்கம். அந்த சாப்பாடு காரியங்கள்லாம் அதிலே வந்துடும். நான் என் சரீரத்தை ஒடுக்கி இது பண்ணுறேன். அதாவது ஒரு உபவாசம் இருக்கிறது கூட ஆண்டவருக்கு நமக்கும் தான் தெரியணுமே தவிர ஊருக்கெல்லாம் தெரியக்கூடாது. உபவாசம் அப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் சில ஊழியர்களை கவனித்து பாருங்கள், சில விசுவாசிகளை கவனித்து பாருங்கள், அவங்க ஃபாஸ்டிங் போட்டிருக்காங்கன்றதை 10 பேர்கிட்டையாவது சொல்லலைன்னா அவங்களுக்கு மனசே ஆறாது. ஏத்தாப்பில் இருக்கவங்க கேட்கலைன்னா கூட சொல்லுவாங்க. அதாவது பிரதர், நான் அந்த டைம் ஒரு 40 days ஃபாஸ்டிங் போட்டிருந்தேன்னா அப்படின்வாங்க. இவர் கேட்டாரா, கேட்கல. ஆனால் அவங்களுக்கு அந்த பெருமை வேணும். அதல்ல, ஆண்டவர் உபவாசம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த மகிமை இழந்துடுறாங்க. தேவனிடத்துலேருந்து வரக்கூடிய பலனை அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இழந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. இதெல்லாம் வெறும் சரீர ஒடுக்கம். நான் எதை விரும்புகிறேன், சரீர ஒடுக்கத்தை அல்ல. எதை விரும்புகிறேன், நான் இருதயத்தை பார்க்கிறேன். இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். மற்றவளை குறித்து எப்பயுமே குறையான எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லா மனுஷனும் குறையுள்ள மனுஷன்தான். முதல்ல இந்த முடிவுக்கு எல்லாரும் வரணும். ஃபஸ்ட்டு நாம் எல்லாருமே சில குறைவுகள் உள்ளவர்கள் தான். இல்லை அவங்க ரொம்ப மோசம், நான் பரவாயில்ல. இது யாருன்னா பிசாசுடைய தந்திரம். பிசாசு தான் அப்படி என்ன செய்வான், இந்த மாதிரி நினைவுகளை கொண்டு வந்து போட்டு மற்றவர்கள் மீது ஒரு கசப்புணர்வை கொண்டு வருமா. இவங்க தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்பு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஆள் தான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கேன் போல் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டான்னா அதுதான் பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமை ஒரு நாள் இருக்கக்கூடாது. எல்லாரும் தப்பு செய்கிறவங்க தான். அதனால் அவங்கள பற்றின குறை நான் பேச வேண்டியதில்லை, என்னை பற்றின குறை அவங்களும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன செய்ய முடியுது, அவர் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவரால் என்ன செய்ய முடியுது, கொடுக்க முடிகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் என்ன செஞ்சோமா, மரித்து போயிருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அக்கிரமம் ஒரு பாவத்தை நம்ம செய்யணும்னு நினச்சிட்டா அதை கொஞ்சம் கூட லஜ்ஜையே எல்லாம் போய் செஞ்சுருவோமா. அதான் சொல்கிறார் அவர். அதான் மரித்து போயிருந்தோம். அதை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். இது செய்யலாமா வேணாமா, இது தப்பு மாதிரி தெரியுது, இது சரி மாதிரி தெரியும், அப்படிலாம் யோசிக்க மாட்டோமா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவன் பாவம் செய்யணும்னு நினச்ச நேரத்துலேருந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உள்ள எப்படி இருக்கும், குத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த உள்ளம் குத்துகிற அந்த காரியம் ரட்சிக்கப்படாத மனுஷன்ட்ட இருக்காது. அதான் சொல்கிறார், பாவங்களில் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே
நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தோம். உலகத்தின் வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தவர்களாக இருந்தோம். அடுத்து மாம்ச இச்சையின்படி நடந்தோம். மாம்சம் எதை விரும்புச்சோ, மனசு எதை விரும்புச்சோ அதை பூரா என்ன செஞ்சோம்? செய்து கொண்டே இருந்தோம். இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றதெல்லாம் பற்றியெல்லாம் எந்த யோசனையும் இல்லாமல் தேவனுடைய கோபத்திற்கு ஆளான பிள்ளைகளாக இருந்தோம். அடுத்து 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், வெறும் இரக்கம் உள்ளவராயின்னு மட்டும் போட்டிருந்தாலும் நமக்கு புரியும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயின்னா என்ன அர்த்தம்? இரக்கம் அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு வேற யார்ட்டையும் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஐஸ்வர்யம்னு வர வார்த்தைக்கு அந்த அர்த்தம் தான். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தயவிலே ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை நீங்கள் கவுண்டே பண்ண முடியாது, எண்ணவே முடியாது. எவ்வளோ வச்சுருக்காரு கிருபை, எவ்வளவு அன்பு வச்சுருக்காரு நம்ம மேலே, எவ்வளோ இரக்கத்தை காமிக்கிறாருன்றதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அதான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே. வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளக்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த 4 முதல் 8 வசனத்துல இதை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக என்ன பண்ணார்னா, நம்ம மேல வச்ச மிகுந்த அன்புனால அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்ம என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தார். யாரு கூட? கிறிஸ்துவோடு கூட நம்மளை உயிர்ப்பிச்சாராம். அவருடைய கிருபையினாலே நாம் ரசிக்கப்பட்டோமா. அடுத்து சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் யாரு? பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிதா நம்ம மீது தயவு வச்சிருக்காரு. எப்படி? டைரக்டாக வைக்கல. டைரக்டாக வைக்க முடியாது, ஏன்னா நம்ம பாவிகள். அவர் பரிசுத்த தேவன், பாவியை பார்த்தாலே சுட்டு அடிச்சிருவார். இப்போ அவர் நம்ம மீது எப்படி அன்பு வச்சாராம்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அன்பு வச்சாராம். நம்மளை பார்க்கும்போது நம்மளை பாவிகள்னு தெரிஞ்சுன்னா, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மளை பார்க்கும்போது நாம் நீதிமான்களாய் தெரிகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் இயேசு கிறிஸ்து என்கிற கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது நாம் எல்லாம் நீதிமான்கள். அப்போது நம்மீது வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை காலங்களில் விளங்க செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம என்ன செய்தார்? அவரோடு கூட எழுப்பினார், அவரோடு கூட உட்காரவும் செய்தார். மறித்து கிடந்தோம் பாவத்திலே அக்கிரமத்திலையும். பிதா இயேசு மீது வைத்த அன்பினாலே அதே அன்பை நம்ம மீது வச்சார். அவர் மூலமாய் நம்ம மீது வச்சார். வச்சதுனால நம்மை உயிர்ப்பித்தார். இயேசுவோடு கூட என்ன செஞ்சாராம்? உட்கார வச்சிருக்காராம். அவருடைய பார்வையில் நம்ம எங்கே உட்காந்துருக்கோமா? இயேசு கிறிஸ்துவோடு உட்காந்துருக்குறோமா. அடுத்து சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாம் எல்லாரும் நீதிமான்கள் நீதிமான்கள் நான் சொல்லும் போது சிலர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எவ்வளவு பாரு பெருமையாக பேசுகிறாரு. பெருமையாலாம் பேசல. இது என்னால் உண்டானது அல்ல, இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு. அவர் சொந்த குமாரனை அனுப்பி எனக்காக ரத்தம் சிந்த வச்சு என்னை பின்பு மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி என்னை நீதிமானாய் மாற்றினது என்னுடைய நீதி அல்ல. அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு என்னை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது நீ நீதிமான் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றதுக்கு மறுத்து பேசுவது அது ஏற்று பேசுறதுக்கு சமம். இல்லை ஆண்டவரே நான் பாவி அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை ஏற்று பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் சொல்லலாம் நான் பாவி தூசி. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை பார்த்து என்னன்னு சொல்கிறாரு? நீ என்னுடைய பிள்ளை, நீ நீதிமான்னு சொல்லிட்டாருன்னா நாம் என்ன சொல்லணும்? ஆமேன்னு தான் சொல்லணும். ஆமாம் சாமின்னு தான் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ரோமர் 1வது அதிகாரம் 28 முதல் 32 வசனங்கள். ரோமர் 1:28 முதல் 32 வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஜனங்கள் அக்கிரமத்தில் எப்படி இருக்காங்கன்றது சொல்றாரு. வாசிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், சகல அநியாயம், அடுத்து வேசித்தனம், அடுத்து துரோகத்தினாலும், துரோகம், அடுத்து பொருளாசையினாலும், பொருளாசை, அடுத்து குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், அடுத்து புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, இந்த அளவுக்கு மோசமா ஜனங்க இருக்கிறாங்க. அதை ரொம்ப விளக்கி சொல்றாரு இதுல. இப்படிப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ரட்சிக்கப்பட முடியும். ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இவ்வளவு மோசமான ஜனங்கள் இன்னைக்கு இந்த குணங்கள் எல்லாம் ஜனங்கள்ட்ட இருக்குதா? இருக்குது. நீங்க அதை பூரா படிச்சு பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கு இருக்குது ஜனங்கள்ட்ட. இது ஒரு நாள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இருந்தா அதை ஜெபம் பண்ணி தேவ பலத்தினால அதையெல்லாம் என்ன செஞ்சிடணும், நம்ம விட்டு அகற்றிடணும். அது போயிடும். நாம கட்டளையிட்டால் அது போகும், பாவி கட்டளையிட்டால் அது போகாது. ஏன்னா அவன்கிட்ட பலன் கிடையாது, தேவ பலன் கிடையாது, பரிசுத்தாவியானவர் கிடையாது. நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. நாம சொன்னால் அது போயிடும். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நாம் என்ன செய்யப்பட்டோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்கன்றதை சொல்றார். அநியாயக்காரர், வேசி மார்க்கத்தார், விபச்சாரக்காரர், சுயபுணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர் எல்லாம் சொல்லிட்டு அதில் விக்கிரக ஆராதனைக்காரரையும் சேர்க்கிறார் அவர். அதனால தான் நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணுறதில்ல. ஒரு சிலை வழிபாடு நம்ம ஏன் செய்கிறதில்லைன்னா இதனால தான் செய்கிறதில்லை. திருடன், பொருளாசைக்காரன், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் இவங்க யாருமே தன்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். நாம் எல்லாம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி தான் இருந்தோம்? இதில் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டோம்? கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ நம்மை கழுவினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் பரிசுத்த ஆவியானவரும். அப்போ இப்படிப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட முடியும். அந்த அளவுக்கு அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அதான் சொல்றார். அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறபடினால் யாவருக்கும் கொடுப்பது மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் தர்றார். எல்லாருக்கும் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் தர்றார். அதுதான் அவருடைய பெரிய சிறப்பு அம்சமே. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனம். 2 கொரிந்தியர் 1:31. மன்னிக்கிறோம், 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசுவே தேவனால் அப்படின்னா பிதாவை குறிக்குது. பிதாவினால் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்?
அப்போ நம்முடைய ஞானம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார். இயேசு தான் நம்முடைய நீதி. நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவினாலே. அவரே நம்முடைய மீட்புமாய் இருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு, இதெல்லாம் அவரே நமக்கு இருக்கிறார். லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலிலே அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தேவாலயத்தில் போய் அங்கே பைபிளை திறந்து வாசிக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர், ஏசாயால வரும் இந்த வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரர் அப்படின்னு சொல்லும்போது பணவசதி இல்லாதவர்களையும் குறிக்கும். ஆனால் அது மட்டும்தான் அர்த்தமான இல்லை, அதுவும் இருக்குது. ஞானம் இல்லாதவங்களுக்கும் பேர் என்னதான்? ஞானத்திலே அவர்கள் தரித்திரர்கள். நீதி இல்லாதவங்க, நீதியிலே அவர்கள் தரித்திரர்கள். பரிசுத்தம் இல்லாதவர்கள், பரிசுத்தத்திலே அவர்கள் தரித்திரர்கள். மீட்கப்படாதவர்கள், அவங்க இதுவரைக்கும் மீட்பை பெறாத வகையிலே தரித்திரர்கள். அதே போல் பணம் இல்லாதவனும் தரித்திரம் தான். அப்போ தரித்திரம் சொல்லும்போது இத்தனை அர்த்தங்கள் அதில் வருது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ என்னவா இருக்கிறாரா? ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இப்போ எல்லாருக்கும் ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த பூமிக்கு வந்தது காரணம் தான். ஜீவன் உண்டாயிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? லைஃப். ஆங்கிலத்தில் என்ன வருது? லைஃப். லைஃப்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை. வாழ்வை கொடுப்பதற்கு. பூமிக்குரிய வாழ்வு, இது முடிச்ச உடனே நித்திய வாழ்வு, அதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. அப்போது எல்லாருக்கும் வாழ்வை கொடுக்கும்படியும், அந்த வாழ்வு பரிபூர்ணமான வாழ்வாய் இருக்கும்படியும் தான் யார் வந்ததான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவரே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன்னே வருகிறோம் பிதாவே. வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறீர். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய நீதியை கொடுத்திருக்கிறீர், உம்முடைய பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறீர், உம்முடைய ஞானத்தை கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு சுத்திகரித்து பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் மாற்றியிருக்கிறேன். அந்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய ஞானத்தை அவர்களுக்குள்ளாக நீர் வைப்பீராக. எல்லா குறைகளையும் நிறைவாக்கி கொடுங்க. தெய்வீக சுகத்தை நாடி இருப்பவர்களுக்கு கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். சரீரம் பலனடைவதாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.